ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், திருப்பதி செல்லக்கூடிய சில ரயில்கள் ரத்து செஞ்சிருக்காங்க. எதனால ரத்து செஞ்சிருக்காங்க, என்னென்ன ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகிருக்கு, எப்போ வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தின முழுமையான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களா இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க போகக்கூடிய ட்ரெயின் இதுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரெயின் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதை பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் இன்னைக்கு வெளியான செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். பராமரிப்பு பணி காரணமா சென்னை, புதுச்சேரி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தெற்கு ரயில்வே சார்பில் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை சென்ட்ரல்ல இருந்து காலையில 9:50 மற்றும் மாலை 4:35 மணிக்கு திருப்பதி செல்லும் ரயில்கள், ரயில் நம்பர் 06727 16203. ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினும் கேன்சல் ஆகியிருக்கு. அதே மாதிரி மறுமார்க்கமாக திருப்பதியிலிருந்து பிற்பகல் 1:35 மற்றும் காலை 6:25 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு செல்லும் ரயில்கள், அதோட நம்பர் 06728 16204. புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு ஜூலை 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தேதிகளில் அரக்கோணம் டு திருப்பதி இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலும், அதோட நம்பர் 06753 06754 முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது விரைவு ரயில்கள். திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு விரைவு ரயில், அதோட நம்பர் 16111. அதே மாதிரி 16112. இந்த ரெண்டு ட்ரெயினும் ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் ரேணிகுண்டாவுடன் நிறுத்தப்படும். மீண்டும் ரேணிகுண்டாவிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி சென்றடையும்னு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி விரைவு ரயில்கள், அதோட நம்பர் 16057 16058 மற்றும் 16054 16053. புதன்கிழமை இன்னைக்கு 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் ரேணிகுண்டாவோட நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பின்னர் ரேணிகுண்டாவிலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். ஸோ நீங்க ரேணிகுண்டாவில் ஸ்டாப் ஆகுதுன்னா அங்கிருந்து நீங்க பஸ்ஸோ இல்லைன்னா கேபு, கார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் மூலமா நீங்க திருப்பதி ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேலும் விழுப்புரம் டு திருப்பதி இடையா இயக்கப்படக்கூடிய விரைவு ரயில், அதோட நம்பர் 16854 16853. இந்த ரெண்டு ட்ரெயினும் புதன்கிழமை இன்னைக்கு 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் காட்பாடியுடன் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் காட்பாடியிலிருந்து புறப்பட்டு விழுப்புரம் சென்றடையும். அதுக்கு அடுத்ததா ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி இடையே வாரம் 3 முறை இயக்கப்படக்கூடிய விரைவு ரயில்கள், அதோட நம்பர் 16780 16779. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் பாகாலாவுடன் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கிங்க இந்த ட்ரெயின்ல போறவங்க. அதுக்கு அடுத்தது பாகாலாவிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றடையும். நெக்ஸ்ட் காச்சிக்கூடா டு மதுரை இடையே இயக்கப்படும் வாராந்திர விரைவு ரயில், அதோட நம்பர் 07191 07192. ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் திருப்பதி சித்தூர் வழியாக செல்வதற்கு பதிலாக மேலப்பாக்கம் வழியா இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் சேஞ்சஸ் பண்ணி இருக்கிறதையும், எத்தனாம் தேதி வரைக்கும் ட்ரெயின்ஸ் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ட்ரெயினோட நம்பரோட பிளஸ் என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் கேன்சல் ஆயிருக்கு, எது வரைக்கும் நிறுத்தப்படுது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.